ஐயா பேசுறதே எனக்கு கேட்கல. இல்லம்மா, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கிறேன். சரிங்க ஐயா. திருவுருள் ஏதோ ஒரு சூழ்நிலை வச்சிருக்கு. முந்தைய பதிவுகளிலே மாயாகாரியத்திற்கு அப்பாற்பட்டுள்ள இறைவன், மாயின் உள்ளே இருக்கும் நாம். ஆக நாங்க சாமி நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கே இருக்க நிலை மாறி எனக்குள் இறைவன் இருக்கிறார் என்று தெளிவடைய வேண்டும் என்று கூறினார். அது எவ்வாறு இருக்க வேண்டுமெனில் அளவற்று இருந்த அறிவு என்று பேசுவோம். அறிவு கொண்டு நாம் ஒரு செயலை நோக்கும் பொழுதோ செய்யும் பொழுதோ அதிலே குழப்பமாகிய அலைகள் இருக்கக்கூடாது. அதுபோல இறைவன் எவ்வாறு இருக்கின்றார் என்றால் அலை வீசாத குளம் போல அமைதியாக இருக்கிறார். அங்கே நிலையாக இறை சிந்தனையாகிய சுகமான அனுபவம் இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்கிறது என்றால் அளவற்று இருக்கிறது. ஆக அசைவற்று அளவற்று இருக்கக்கூடிய அறிவை நாம் மனதை சிந்தித்து தெளிந்த நிலையிலே இருக்கும் பொழுது அதுவே நீ. ஆக அதோடு இருந்து விடு என்று பேச அளவற்றிருந்த அறிவு நீ ஆங்கே நிலை பெற்றிருந்த சுகநேயம் அளவற்று இருந்தது கண்டாய். இருந்தபடி அத்தோடு இருந்து விடு எப்போதும் இனி என்கிறார். இனி வருகின்ற நாட்களிலே அளவற்றிருந்த அறிவாக இறைவன் இருக்கிறார். அங்கே நிலையான சுகநேயம் இருக்கிறது. அந்த அளவற்ற அலையில்லாத தெளிந்த குளத்தை போன்ற அந்த அமைதியிலே நீ இருந்து கொள், போதும், எல்லாம் தெளிவாக செய்வாய் என்று குருநாதர் இங்கே கூறுகிறார். ஆக அளவற்று இருந்த அறிவு இறைவன் தான் அந்த அளவற்று அமைதியா இருக்கார். அவர் எதையுமே அழட்டிக்கவே கிடையாது. அலை வீச்சம் என்ன குழப்பங்கள், ஒரு குளத்துல கல்லு போட்டா அலை வருது இல்லையா, ரவுண்டா கரை சேரும், அப்புறம் அமைதியாயிடும். அதுபோல நம் மனது எப்படின்னா குளத்தில் கல் அப்பப்ப இன்னைக்கு என்ன ஆகும் நாளைக்கு என்ன ஆகும்னா அப்படி அலைகள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் இறைவன் முற்றறிவாளன் என்பதால் அவர் அலையில்லாத குளர் நீரை போன்றவர். அதிலே சென்று நீயவா அங்கே இருக்கின்ற அந்த அமைதியே சுகநேயம். அலையில்லாத கடலை ரசிக்கும் பொழுது ஆனந்தமாக இருக்கும், பேரலை வீசும் பொழுது பயம். ஆக இங்கே அப்படி கிடையாது. குளத்தில் குளம் அமைதியாக இருந்தால் மீன்கள் துள்ளும், தாமரை மலரும், தாமரை இலைகள் மிதக்கும், பூக்கள் அப்படியே மெதுவாக அப்படி நிலையாக இருந்தது, காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆக அளவற்று இருக்கிற குளத்திலே இருக்கும் மீன்களைப் போல அந்த அளவற்று இருக்கின்ற, அலையில்லாமல் இருக்கின்ற, மனச்சலனம் இல்லாமல் இருக்கிற மனத்திலே
அந்த ஆன்மாவானது இறைவன் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு ஆன்மாவாகிய நீ அலைவற்ற எதற்கும் அலட்டிக் கொள்ளாம எல்லாவற்றையும் சரியான நேர கால பக்குவங்களில் செய்கின்ற அந்த சுகமான சுகபிரம்மம்னு சொல்லுவாங்க சாமிய. சுகபிரம்மம், பிரம்மம்னா எங்கும் நிறைந்தது, சுகபிரம்மம் எங்கும் நிறைந்த சுகம். இந்த ஒரு தேன் ஆவில் தடவும் பொழுது இனிக்கிறது என்றால் சுகம். மருத்துவர் என்ன டாக்டர் இந்த தேன் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காருன்னா அது குழப்பம். தேன் உடலுக்கு நல்லது. எனக்கு சர்க்கரை இல்லாம டீ கொடுங்க, ஏன்னா மருத்துவர் சர்க்கரை போடாம சாப்பிட்டார், சாப்பிட சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொன்றையும் குழப்பிக்கொண்டு இருந்தால் தெளிவடைய முடியாது. இறைவன் எனக்குள் இருக்கிறார், எனக்கு இன்று இதைத்தான் என்று நியமித்தால் இதை மட்டும் கொடுக்கிறார் என்பதை தெளிவாக தெரியும். அந்த அலைவற்று இருக்கின்ற எது அலைவற்று இருக்கிறதோ அத்தோடு நீ இருந்து விடு. எது சஞ்சலங்கள் இல்லாமல் அமைதியாக அப்படியே ஒரு வயல்வெளியில போய் பார்த்தீங்களா, அந்த செடி பச்சை பசேல்னு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அமைதியா அப்படி மணல் ஐக்கும். எங்க மேட்டூர் அணைக்கு வந்து மேல போனீங்களா, அப்படியே அங்க ஒரு மலை சிறு குன்று இருக்கு, குன்று மேல ஏறி பார்த்தா காவிரி நீர் அப்படியே அமைதியா அப்படி இவ்வளோ டேம் ரம்னா 100 சதுர கிலோமீட்டருக்கு ஒரே நல்ல நீர். நிறைய பேர் சென்னையில இருந்தெல்லாம் டேம்ல தண்ணி பார்க்க வருவாங்க. ஏன்னாங்க தண்ணி சென்னையில கடலை இருக்கு, இங்க வரீங்கன்னா இல்லைங்கய்யா, இது நல் நீர். இதனால்தான் தமிழகம் செழிக்கிறது. ஆக தமிழகத்துக்கே பயன்படக்கூடிய நீர் நிரம்பியதால் இந்த அணையை பார்க்க வருகிறது. ஆக அங்க அலைவற்ற அசைவற்ற அமைதியான நீர்த்தேக்கம். அது வெளியே கிளம்பி போய் ஜாலியா துள்ளி விளையாடி காவிரி வளம் குளிக்கிறது வேற. இருந்தாலும் அந்த அந்த குளிர்ச்சி, அந்த தென்றல், அது போல எது அசைவற்று இருக்கிறதோ, எது அமைதியாக இருக்கிறதோ அதோடு உன்னை இணைத்து கொண்டு அதோடு இருந்து விடு எப்போதும் அப்படிங்கிற. அலைவற்றிருந்த அறிவு, நீ அங்கே நிலை பெற்றிருந்த சுகநேயம், அந்த அறிவிலே கலந்து என்ன அதில் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இறைவன் தோன்றிய பொழுது நீயும் தோன்றினாய், அங்கு இருந்தாய். இப்பொழுது இங்கு இப்படி இருக்கிறாய். நிலை மாற வேண்டுமானால் அலைவற்றி இருந்த உன்னோடு நீ மனக்குழப்பத்தோடு தெரிகிறாய், ஆனால் உன்னோடு தோன்றிய பசு அங்கே பதி அமைதியாக இருக்கிறார். ஆக நீ என்ன செய்ய வேண்டும், அந்த அமைதியிலே அந்த சுகநேயத்திலே நீ இருந்து விடு. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், போய் அமைதியா இருந்துக்க. அது எப்படி அமைதியா இருக்க முடியும், சாத்தியம் இல்லை. இன்று ஒரு சிறு அனுபவம். வினோத்தையா அப்படின்ட்டு நம்ம குழுவுல இருக்காரு. அவங்க ஒரு சிவாலயம் கட்டுறதுக்கு சாமி எல்லாம் தேடினாங்க. அடியேன் சென்று எல்லாம் எடுத்து கொடுத்து சாமி நம் மூலம் அங்கே எழுந்தருளினார். இலவசமாக தமிழ் முறை குடமுழுக்கு எல்லாம் நடந்தது. மண்டலாபிஷேகம் 12 நாள் போதும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, திருவருள் ராஜராஜ சோழன் காலத்து வேள்வியை போல நாம் செய்திருக்கிறோம். 48 நாள் மண்டல பூஜை அதே நடத்திக்குவார் சாமி, கண்டுக்காதீங்க. சாமி நடத்திக்கிட்டார். இன்னைக்கு தற்செயலா எனக்கு யாரும் திருமண பத்திரிகைலாம் கொண்டாந்து தரமாட்டாங்க, தந்தால் நான் போக மாட்டேன். நானே வாழலை. எனக்கு மனைவி, அந்த குழந்தைகள், அதை வளர்த்த சுகம், அந்த குழந்தைகளை திருமணம் செய்து வைத்து மகிழக்கூடிய மகிழ்ச்சி, அதெல்லாம் எனக்கு கிடையாது வாழ்க்கையில. என்னுடைய ஆசான் மதுரையாதீனம் அவர்களை ஒரு முறை, ஐயா என்னுடைய திருமணம் மாறுங்கள் ஐயா என்று. முட்டா பயிலை அறிவிற்கா உனக்கு அப்படின்னாரு. ஏங்க சாமி, கல்யாணம்னா நல்லா வாழ்ந்து பேரம்பேத்தி எடுத்த பெரியவங்களுக்கு அழைப்பிதழ் வச்சா அவங்க நாலு ஆலோசனை கூறுவாங்க. நாலு இப்படி வாழுக்கன்னு, மனைவினா இப்படித்தான் இருப்பா, கணவன் ஆலோசனை கூறி அறிவுரை கூறி உனக்கு கடவுளே இந்த பிள்ளைகள் எங்களை போல பல்லாண்டு காலம் பெயரன் பேத்தி எடுத்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்வார்கள். அவர்களுக்கு திருமண பந்தம், அதில் ஏற்றத்தாழ்வுகள், அதை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதெல்லாம் அனுபவித்து உணர்ந்தவர்கள். நான் சாமியார், என்ன நான் திருமணம் ஆகாதவன். நான் போய் திருமணம், அது ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. வாழ்த்துபவன்
வாழ்த்து பெறுபவர், வாழ்த்து பெருமிடம். மூன்றும் சரியாக இருந்தால்தான் அந்த வாழ்த்து பலிக்கும். மணமக்கள் தகுதியுடையவர்கள், மணமேடை தகுதியுடையது, ஆனால் வாழ்த்தக்கூடிய நானோ துறவி. புரிஞ்சுக்கிடாருனாரு, கூப்பிடல. அது கொஞ்சம் காலம் கழிச்சு என் வாழ்க்கையில என் துணை எல்லாம் இழந்த பிறகு யோசிச்சு பார்த்தா, அங்க போனா என்ன ஆகும், கடவுளை எங்க வீட்டுக்காரி மாதிரி இந்த தம்பதி இந்த பொண்ணுக்கு பாதியில போயிட போகணும் ஒரு எண்ணம் தப்பி தவறி உள்ள வந்துருச்சுன்னா, நான் தான் வாழலை, நீங்களாவது நல்லா வாழுங்க, அப்படித்தானே வாழ்த்த முடியும். கடவுளே எனக்கு நேர்ந்த மாதிரி இந்த மணமக்களுக்கு நேரக்கூட எண்ணம் உள்ளுக்குள்ள அப்படியே லேசா துளிரணும். அதனால எங்கேயும் போறதில்லை. இதனால நிறைய நல்ல உறவுகளை, நல்ல நட்பு உறவுகள்லாம் இழந்திருக்கேன். ஏன்னா அப்படியே தாம்பாளம் அப்படியெல்லாம் வெள்ளி தாம்பாளத்துல துணியெல்லாம் எடுத்து அவங்க வீட்டு பிள்ளையாட்டம், ஐயா வாங்கம்பாங்க, ஐயா நீங்க வந்த கடவுளே வந்த மாதிரிம்பாங்க. ஐயோ கடவுள் குடும்பம் நடத்தி 2 பிள்ளை வச்சிருக்காரு, நான் ஒண்ணும் கிடையாது, தகுதி இல்லை, எனக்கு வரமாட்டேன். அங்க என்னன்னா நிஜம், ஆசான் எதை சொன்னானோ அப்படி வாழணும், குருவருளால் வைத்தபடி வாழணும். வாழ்த்துபவன், வாழ்த்து பெருமிடம், வாழ்த்து பெறுபவர். அது போல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த போனோம் எல்லாம் செஞ்சோம், மிக சிறப்பா. யாருக்கிட்டையும் மண்டலாபிஷேகம் நடத்துறோம் காசு கொடுங்கன்னு போய் வீடு வீடா கேட்காம 48 நாள் 48 நாள் விழா சிறப்பா முடிஞ்சுது. இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா எனக்கு யாரும் இன்விடேஷன் கொடுக்க மாட்டாங்க, என்னை பத்தி தெரிஞ்சவங்க. என் தம்பி மனைவி அவங்க பையனுக்கு கல்யாணம்னு அழைப்பிதழ் கொடுக்க என் வீட்டு தெரியாம என் தங்கச்சி வீட்டு போயிட்டாங்க. சரி, அவங்களே வெயிலன்னா அங்க போனா அழைப்பிதழ் கொடுத்தாங்க. அழைப்பிதழ் வாங்க நான் போறேன், அந்த கோயில்ல மண்டலாபிஷேக விழா சங்காபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. நார்மலா என்ன ஆகணும், பாரா நம்மளை கூப்பிடல அப்படின்னா வரணும் இல்ல. ஏன்னா இன்னைக்கு வகுப்பு இப்படி அலைவற்றி இருந்த அறிவு நீ என்பதை நாம் உணர வேண்டுமானால் இப்படி சூழ்நிலை உருவாகும் பொழுது இன்னைக்கு வகுப்பு எடுக்கிற தகுதி இந்த பயலுக்கு இருக்கான்னு சாமி மாதேஸ்வர எக்ஸாம் வச்சாராக இருக்கு. போனேன், தங்கச்சிலாம் எல்லாம் வீட்டுல எல்லாம் விளக்கு பூஜை அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஓகே எல்லாம் போயிட்டு வாங்க, நல்லா செய்யுங்க, ஏன்னா நீ தானே எல்லாம் சிலையெல்லாம் பார்த்து வாங்கி வச்சு கும்பாபிஷேகம் போக்குவரத்து எல்லாம் செஞ்ச வரல. இல்ல கண்ணே வேண்டாம், சாமி நல்லா இருந்தா போதும். சாமியும் இந்த பகுதி மக்களும், இந்த பகுதி மக்கள் நல்லா இருக்குன்னு இதுக்கு தகுதியான ஒருவன்னு சாமி என்னையும் பொருட்படுத்தி எழுந்தருளினார். ஆக அங்க என்ன இருக்கணும், அவங்க மகிழ்ச்சியா இருக்காங்க, நான் போனா நாய் மாதிரி விழுவேன். ஏன் அவங்க அனுமதிக்கலைன்னா, கும்பாபிஷேகத்தை இன்னைக்கு முன்னின்ற எல்லோரும் கருவறையில கூட்டத்துக்கு தங்கள் முகம் கருவறைக்குள்ள இருந்து காட்ட நினைச்சாங்களா என்ன தெரியல. நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது. கும்பாபிஷேகம் முழுந்தா அந்த அலங்காரம் செய்பவன் மட்டும்தான் உள்ள இருந்து செய்யணும். அர்ச்சகருக்கு அந்த தட்டு தூக்கி தீர்வுலாம் வரக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும். அது கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் மூஞ்ச காட்டிட்டோம் முன்னா இருந்தவங்கலாம். அப்ப நினைச்சேன், இனிமே இந்த ஊருக்கு அவங்க சம்மந்தம் இல்லடான்னு. அது அப்படியே இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சி எடுத்து நம்மகிட்ட எதுவும் ஃபாலோ அப் இல்லை. இன்னைக்கு மண்டலாபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சக நண்பர்கள் கும்பாபிஷேகத்தை நம்ம கூட வந்தவங்க தான் செஞ்சுட்டு, ஐயா என்னங்கய்யா காணோம். இல்ல இன்னைக்கு மண்டலாபிஷேகம் சாமி சொல்லிட்டாரு, நம் நோக்கம் சாமி நல்லா இருக்கணும், இந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கணும். என்ன எல்லோரும் குடும்பஸ்தர்களா பிள்ளை குட்டியோட பேரம்பேத்தியோட சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் என்னை விட தெல்லவேரிங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு, நான் இப்படி இருக்கேன்னு அந்த ஆள்கிட்ட புலம்ப கூடாது, அதனால வரல. அவங்க கேட்டாங்க, ஐயா அதுக்கு இதுக்கு என்ன சொன்னோம்? ஒண்ணும் இல்ல, சாமி எதற்காகவோ இந்த செயலை செய்கிறார். ஏனெனில் இந்த வகுப்புக்கு வந்ததான் தெரியுது, அலைவற்றிருந்த அறிவாக அடியேன் இருக்கின்றேனா அல்லது எண்ணங்களால் சிதையக்கூடிய குலமாக இருக்கின்றேனா? ஆக என்னுடைய மனமானது அலைவற்றி இருக்கின்ற குலத்தை போல அமைதியாக இருந்தால் அதுல சுகமாகிய சிவபெருமான் என்றும் வாழ்ந்திருப்பார். நம் மனம் அறிவு ஜீவியா, நம் மனம் அறிவினால் சிந்தித்து சித்தத்தை உணர்ந்து அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தால் நாம் சிவம். ஆக நமக்குள் இருக்கும் சிவத்தோடு கலந்திருப்பதே நம்முடைய கடமை. அலைவற்றிருந்த அறிவு நீ அங்கே நிலை பெற்றிருந்த சுகம். அலைவற்றிருந்து எது அலைவற்றிருந்த அறிவு, நீ அங்கே நிலை பெற்றிருந்த சுகனே. அலைவீசாத அருமையான அந்த நீர்ப்பரப்பு, அதிலே நீ ஆடாமல் அசையாமல் ஒரு தோணியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த காற்றின் குளுமையை அனுபவிக்கின்ற ஒருவன்,
அப்படி அலைவற்று இருந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த அமைதிதான் அமைதியான இடத்திலே, அலைவற்ற இடத்திலே எல்லாம் அமைதியாக இருக்கும். அப்படி அமைதியான சிவம் உன் அறிவில் இருக்கிறது. ஆகவே நீ கண்டபடி வெளியே இருக்கிற குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு ஐயையோ என்னை கூப்பிடல ஆவுன்னுலாம் புலம்பாத. என்ன, அந்த சிவத்தோடு அந்த அமைதியோடு உன் அறிவோடு இருந்துவிடும். என்ன, எப்போதும். இது எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு பாடம். ஆனாலும் கூட உண்மை என்னன்னா, நம்ம எல்லாரும் அமைதியானவங்க. சத்தியமா யாரும் தேவையில்லாம நம்மளை யாராவது பாதிச்சாதான் கோவப்படும். அப்ப நம்முடைய சுபாவம் என்ன? அலையில்லாத கடல் போன்று. நமக்கு விரோதமான எண்ணங்கள் நம் முன் பேசப்படும் பொழுது நாம் என்ன ஆகிறோம்? அலை வீசுது, கோப அலை. அப்புறம் எதுதான் அலையெல்லாம் வீசுதுன்னு வைங்க, அங்க அறிவு கொண்டு சிந்திக்க மாட்டோம். திடீர்னு நான் சொன்னது நீ கேட்கலையான்னு கண்டபடி ரகலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆக அந்த நிலையெல்லாம் இல்லாமல் பரபரக்க வேண்டாம், பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாது. என்ன, ஏங்கி இளையாதுன்னா அலைவார். ஏன்னா அதை கடைசியா சொன்னா அப்படியே ரிவர்ஸ் வாங்க, ஏங்கி இளையாதீர்கள். என்ன, பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவரக் கண்டு ஆராய் மனமே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி குன்றாதே, ஏங்கி இளையாதே. ஏங்கி இளையாதற்கும் ஏக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே அவங்க செய்த நன்மை எல்லாம் நம்ம மறந்துடுவோம். அப்படியே ரிவேர்ஸ்ல பாருங்க. பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, செய் நன்றி, ஏங்கி இளையாதிரு, செய் நன்றி குன்றாதே, ஒருவருக்கும் தீங்கு நினையாதே, பலகாலம் சொன்னேன், பரபரக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் பரபரப்பு இருக்கக்கூடாது. சடார்னு தூக்கி போட்டுலாம் போயிடக்கூடாது. இருந்தாலும் என்ன பெரிய வினாட்டம் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அதுதான் பக்குவ நிலை. அலைவற்று இருக்கின்ற குளத்திலே தாமரை மிதப்பது போல அந்த அலை இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா அந்த தாமரையில இருக்கிற தேன் உண்ண வரும் வண்டு அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கும். அதே அமைதியா இருந்து தாமரை நிதானமா இருந்தா அந்த வண்டு தேன் குடித்து அந்த தேனில் இருக்கிற சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும். அதுபோல சஞ்சலம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாத நம் மனத்திலே அன்பு மிகுந்தோங்கி அதில் இருக்கிற சுகத்தை நீ உணர்ந்து கொண்டாய், பார்த்து விட்டாய். எனவே நீ எவ்வாறு இருக்க வேண்டும்? எப்பொழுதும் அறிவினால் சிந்தித்து சுகமான செயல்களை செய்து அதோடு இருந்து விடு. எப்ப? இனிமேல் எப்போதும் என்ற அற்புதமான ஒரு சிவபோக சாரம். என்ன, கொந்தளிக்கும் கடல் போல எண்ணங்களும் செயல்களும் பார்வைகளும் இருக்கக்கூடாது. அமைதியான ஒரு குளம் போல் இருந்தால் நம் இதய தாமரையிலே இருக்கும் இறைவனை இந்த உயிர் அனுபவிக்கும் என்று கூறி, இங்கே எல்லாம் காரணகாரியத்தோடு செய்யப்படுகிறது. ஏனெனில் இந்த இடத்திற்கு இவன் வேண்டும் இவன் வேண்டாம் என்று தீர்மானிப்பது இறைவன். இன்று பார்த்தீங்கன்னா ஈரான்கார அமைதியா இருந்தாங்க. அமெரிக்கா இஸ்ரேலும் போட்டு தாட்டுன்னு இவங்க உலக நாடுகள்லாம் இஸ்ரேல் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் இவங்களை பெரிய தாதாக்கள்னு நினைச்சு பயந்துகிட்டு அவங்களுக்கு அடங்கி இருக்கணும்னு சீன் போட்டாங்க. சாமி பார்த்தாரு. கரெக்டா ரம்ஜான் மாசம் நம்ம எல்லார விட அந்த கடவுள் பற்றாளர்கள், அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இணைய கடவுள் பக்தி யாரும் செய்ய முடியாது. அந்த கடும் பக்தி, அவங்க உணவு அதெல்லாம் விட்டுங்க, அவங்களுடைய அந்த மதப்பற்று, அந்த அல்லாஹ் சொன்னார் அப்படிங்க, அல்லாஹ் மேல எல்லாம் இறைவனுக்கும்பார். அப்படியே போனார் ஏஆர் ரகுமான். போயிட்டு அவார்டு வாங்கினதான் என் திறமையில இசைஞானி இளையராஜா எல்லாம் சீன் போடல. அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், எல்லாம் இறைவன் கொடுத்தது, எல்லா புகழும் இறைவனுக்கு. என்ன அது போல பார்த்தாங்க. அந்த முஸ்லிம் நாடு வளைகுடா நாடுகள் ஒற்றுமையா இருந்தா உலகத்தின் செல்வம் பூரா வளைகுடா நாட்டுல மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த அமெரிக்காக்காரங்களும் இஸ்ரேல்காரங்களும் அந்த அரபுங்களை எல்லாம் போய் அந்த எண்ணெய் கிணறெல்லாம் பிடிச்சிட்டு இவனு எஜமான ஏதோ போட்டு குழப்பி இன்னைக்கு தேவையில்லாம எல்லாம் அடி வாங்குறது போல நாம் அந்த அமெரிக்கா இஸ்ரேல் போல தேவையில்லாம அடுத்த வீட்டு சமாச்சாரத்துல நம்மளை எல்லாரும் அடிக்கணும்னு போட்டு இம்சப்படாம நாம சொல்ற கருத்து எல்லாரும் ஏத்துக்கிட்டே ஆகணுங்கிற எண்ணம் இல்லாம
சொல்ல வேண்டியது கடமை, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவருடைய தனித்தன்மை. ஆக என்ன செய்ய வேண்டும்? அலைவற்று இருக்கின்ற அறிவு நீ, அங்கே அலைவற்றிருந்த அறிவு எது? இந்த பிரபஞ்சம் முழுக்க அமைதியா சத்தம் இல்லாம இருக்கு, அறிவுபூர்வமா எல்லா செயலும் நடந்துட்டு இருக்கு. நீ அங்கே நிலை பெற்றிருந்த சுகநேயம், நீ அங்க சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு பசு, ஜாலியா புல்லு தின்னுட்டு தோட்டத்துல திரிஞ்சிட்டு இருந்த பசு. நீ என்ன செய்ய வேண்டும்? அலைவற்றிருந்ததை கண்டுவிட்டாய். என்ன அலைவற்று இருந்தது கண்டாயே? எப்படி கண்டாய்? இருந்தபடி. இருந்ததனை அந்த இதுல வரும், தட்சிணாமூர்த்தி இல்ல, கல்லாளின் புடையமந்து நான்மறை ஆரங்க முதல் கற்றகள் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூர்ணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை. அந்த இருந்ததனை இருந்தபடி எப்படி இருந்ததோ அப்படி பார்த்து விட்டாய். அமைதியான பிரபஞ்சம் என்னை படைத்துள்ளது, அமைதியான பிரபஞ்சத்திலே நான் வாழ்கிறேன். அந்த பிரபஞ்சத்திற்கு பேராற்றல் பிரம்மம் என்று பெயர். அந்த பிரம்மத்திலே, அந்த சிவத்திலே நான் அந்த அன்பிலே திளைத்து சுகத்தை அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணத்தோடு எப்போதும் இருந்தால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அவ்வழி தெளிவடைந்து அடியேனும் எல்லோர்களும் இறைநிலை பெற எல்லாம் அல்ல என் தந்தை மற்றும் மீனா சொப்னாவிரமான திருவடியை சிந்தித்து இன்றைய வகுப்பை நிறைவு செய்யணும். திருவருள் உண்டாகட்டும். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். அநேகமா இன்னொரு 10 பாடலோட இந்த வகுப்பு நின்றுன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஒரு 10 பாடல்கள் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு இந்த சிவபோகசாரம் மட்டுமல்ல, ஏன்னா என்னுடைய களப்பணி குழந்தைகளுடையது. நிறைய வெளிநாட்டு குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்தில் எனக்கு இந்த 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சில நாடுகள் நம்ம விட 2 மணி நேரம் பின்தங்கியோ முன்தங்கியோ இருப்பாங்க, அல்லது நள்ளிரவு விடிய கால இடத்துல இருக்கிற அது மாதிரி இடங்கள்லாம் இருந்து அன்பர்கள், ஐயா என்னங்கய்யா நீங்க குழந்தைங்களை விட்டுட்டு பெரியவங்க போயிட்டீங்க, நீங்களே சொல்லுவீங்க, முதிர்ந்த மூங்கில்கள் எப்படியோ ஒன்று யாரோ ஒருத்தர் உடைச்சு போட்டு பந்தல் போட்டு கீழே சிவலிங்கம் வச்சிருவாங்க, இந்த குழந்தைகளை நெறிப்படுத்த வேண்டிய உங்கள் கடமைக்கு நீங்க நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, டெய்லி உள்ளூர்ல கிளாஸ் எடுத்துட்டீங்க, அது கூட அந்த பிள்ளைங்களுக்கு 8 மணி ஆனால் நான் ஓடியாந்துறேங்க, வகுப்பு அவதியா நடத்திட்டு. ஆக இறைவன் எனக்கு கொடுத்த சாம்ராஜ்யம் குழந்தைகளிடத்து, அங்கு எதுக்கும் கோச்சிக்காதுங்க, கோச்சா அடுத்த நாள் சரியாயிடும். எப்படின்னா அங்கிள் அப்படின்னு மடியில படுத்துங்க, அல்லது எனக்கு மிட்டாய் வாங்க அங்கிள், நீங்க ரொம்ப திட்டிட்டீங்க மூஞ்சே சகிக்கல, இந்தாங்க சொக்கர் அங்கிள் ப்ளீஸ், நேற்று ரொம்ப குறுமை பண்ணிட்டல அதுக்காக சாரி அப்படின்னு கொஞ்சிச்சிங்களா, அதெல்லாம் சரியா போடும். ஆனா இந்த அறிவு தேடல் உள்ள மனிதரிடம் பேசுறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஆக ஏதோ ஒரு காரணத்தால் இந்த சைவ நன்னெறி கலந்துரையாடல் தொடங்குச்சு, நடந்துகிட்டு இருக்கு. சொக்கர் வந்தாலும் வரலனாலும் வகுப்பு சிறப்பா நடக்குது. நேற்றைய வகுப்பு கூட கேட்டேன், நல்ல சிந்தனை, அருமையாக சிந்தனை எல்லாம் எடுத்து பகிர்ந்துகிட்டீங்க. இந்த கலையை அடியேன் இதுல கலந்து கொள்கிறோம் இல்லையோ, வகுப்பு சிறப்பாக மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது.